போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நன்றி செலுத்துகிறோம் சாமி. தேவரீர் எங்கள் நிந்தையையும் எங்கள் வெட்கத்தையும் எங்கள் அவமானத்தையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். இந்த நாளிலும் ஏசப்பா அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட போகிறதற்காய் சோதரம். இந்த இடம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் போடப்படுவதாக. அன்றைய வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அன்றைய ஒரு தொடுதல் உண்டாகட்டும். வார்த்தையினால் எச்சரிக்கை அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டென்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொருவரும் எச்சரிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஒரு தேவனுக்கேற்ற துக்கத்தை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. நாங்கள் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து வார்த்தையினாலே மறுரூபப்பட பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் அடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆண்டவர் எப்படி சவுலை எப்படி பவுலா மாற்றினாரு? தலைகீழாய் ஒரு மனிதனை கர்த்தர் தேவ மனுஷனா எப்படி மாற்றினாரு? அந்த மனுஷன் எப்படி மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷனா அவன் மூலமாய் ஒரு சுமார் 14 நிருபங்கள் எழுதும்படி கர்த்தர் அவனை மறுரூபப்படுத்தினார். வல்லமையாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனேன்னு சொல்றவரை அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோம் சகேவின் வாழ்க்கையிலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்னு. அவர் வாழ்க்கையிலே சகேவின் வாழ்க்கையிலும் ஒரு குடும்பத்திலே ரட்சிப்பை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மனதை மாற்ற இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் முடியாது. ஒரே ஒரு நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். ஹல்லேலூயா. என்னதையே என்ன மாற்றலாம். இப்போ இந்த சுவரை பெயிண்ட் அடிக்கலாம், அழகுபடுத்தினா ஒரு மனுஷன் மாற்றிடுவான். ஆனால் மனதை மாற்ற இந்த உலகத்தில் ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை.
என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்னார். வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னை அறியாதிருந்தும் நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படிக்கு உன்னை நான் இடைக்கட்டினேன். யாரையும் கர்த்தர் அழைப்பார். புறஜாதிகளிலிருந்து அழைத்தார் கோரேசை, நம்மையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சகைவின் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்பட்டது. அவன் வாழ்க்கை மட்டுமல்ல. நான் பார்த்தோம், ஏசப்பா சொன்னாங்க, உன் கூட வானத்தை, அம்மா சொல்லும்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை நான் நோட் பண்ணேன். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டால் நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு மனிதனை ஏசப்பா அந்த சகைவை அண்ணாந்து பார்த்தாராம். தெய்வம் ஒரு மனிதனை அண்ணாந்து பார்த்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபையா. ஒரு மனிதன் ஏறிட்டு பார்க்க கூட நம்ம விரும்பாத நம்ம சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நம்மை தெய்வம் என்னையும் உங்களையும் தேடி வந்த கிருபை ஐயா. அது அதிசயமான கிருபை. அவர் என்னை அண்ணாந்து பார்த்தாராம். ஹல்லேலூயா. அது அந்த அம்மா நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை நாங்கள் போய் நான் நோட் பண்ணிக்கிட்டே மனசில் அது பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சின்ன வேர்டு தான், அது பவர்ஃபுல் வேர்டு. கர்த்தர் ஒரு மனிதனை அண்ணாந்து பார்த்தார். பைபிளில் எந்த இடத்துலையுமே யாரையும் ஆண்டவர் அண்ணாந்து பார்த்தார். ஜெபிக்கிறதுக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அப்பத்தை பிட்டு அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மனிதனை பார்க்கும்படி பெரியவர் ஐயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே, இதோ நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். கர்த்தர் தங்கும்படி கரத்தை பிடித்து 2 பேரும் போறாங்கப்பா. வீடே ரட்சிக்கப்பட்டது, தங்கும்படி உள்ளே போனார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. கர்த்தர் அப்படி பார்க்க விரும்புகிறார். 3வது நம்ம யாரை பார்த்தோம்? அதை நான் அறவுரையா முடித்தேன். ஆக்கினைக்குள்ளாக உலகத்தை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக தேவகுமாரனை அனுப்பினார். பிரதர் சொல்லும்போது அழகாக அதை முடித்தாங்க. அதை நான் சந்தோஷப்பட்டேன். ஆவியானவர் ஏதோ எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆவியில் ஆன மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் என் மேலே அந்த சகோதரன் என்னன்னா அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி பார்க்குறோம். மனிதர்களால் கல்லறி விட ஆண்டவர் அனுமதிக்கலை. என்னை ஒரு சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கலை, மனிதன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலை. ஆனால் தேவகுமாரன் கையில் நான் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். ஆனால் அவரும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்க்கலை. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை அவன் நடுநடுங்க நிற்கிறான். மகளே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்க்கலம்மா, உன்னை ரட்சிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். உயிர் பிச்சை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆண்டவரா அவனை கல்லெறிஞ்சு கொண்டதுக்கு அனுமதி கொடுப்பார்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அனுமதிக்கலப்பா. ரூல்ஸுக்கு மேலே அவருடைய லவ் மேலோங்கி நின்றது. ஹல்லேலூயா. கட்டளை சொல்லிச்சு இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு, ஆனால் அன்பு சொல்லிச்சு கொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், என்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்த கர்த்தர், காருணியத்தால் உங்களையும் என்னையும் இழுத்து கொண்ட கர்த்தர். ஏதோ மனுஷன் பேசிட்டாங்கிறதுக்காக ஷார்ட்கட்டில் எதுக்கு எடுத்தாலும் நான் செத்துறேன், எதுக்கு சாகணும், அவருக்காக நீ வாழணும் ஆவியானவர் விரும்புகிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு மகளே. நீ இல்லைன்னா கர்த்தர் இன்னொரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவார். வஸ்தி இல்லைன்னா எஸ்தர் ராஜாத்தி இல்லைன்னா இன்னொரு ஆள். சவுல் இல்லைன்னா யாருக்கு அந்த கிரீடம் கிடைச்சது? தாவீது ராஜா. தாவீது இல்லைன்னா இன்னொரு ஆளாண்டு தெரிந்தெடுத்துருவார். அவருக்கு ஆட்களா இல்லை. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு.
காத்துக்கொள். ஃபாதர் பாடுவார், உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். காத்துக்கொள்கிறோமா? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த கிருபையை காத்துக்கொள்கிறோமா? ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இழந்து போயிடாத. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு பிளெஸ்ஸிங்கோ ஏதோ ஒன்று ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். அதற்காக உன்னுடைய ஆசீர்வாதங்களை விற்று போட்டு விடாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ இழந்து விடாதே என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றினார் சகேயுவை. குடும்பம் மாற்றப்பட்டது. இந்த மகள் மாற்றப்பட்டாள். மகளே, நான் உன்னை ஆக்கி ஒரு அவள் லைஃப்ல ஒரு புதிய சாப்டர் ஆரம்பமானது. ஹல்லேலூயா. அவள் வெட்கத்தை மூடினார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை இந்த மகளுக்கு உடுத்தினார். நீதியின் சால்வையை அவளுக்கு தரித்தார். அவள் உடை வஸ்திரம் மாற்றப்பட்டது. நிந்தையை மாற்றினார். அவமானத்தை கர்த்தர் மாற்றினார். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாட்டா எனக்கு என்ன? ஒருவேளை அவள் மகதலேனா மரியாளாக இருக்கலாமோ என்னவோ தெரியவில்லை. அது பரலோகத்தில் போய் தான் கேட்கணும். கர்த்தர் அவளிடத்தில் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவர் பாதங்களின் அருகே அந்த குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே சாமி அவன் சீமோன் கூப்பிடுறாரு. கர்த்தர் சுகமாக்கி இருப்பாரு, கூப்பிடுறாரு. அப்போ ஆண்டவர் சீசர்களோடு பந்தி இருக்க போறாரு. ஆனால் அதை கேள்விப்பட்டு இந்த பாவியாய் இருந்த ஸ்திரீ 7 பிசாசுகளை துரத்தின அந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரை பார்க்கும்படி உள்ள வரார். ஆனால் ஆண்டவர் இருக்கும்போது என்னை யாரும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளை யாரும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. கர்த்தர் விடமாட்டார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இளவயதின் நாயகன், மறந்து விடாதே. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தீற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன். நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவேன். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இது நடக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போல இருக்கிற உன்னை, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அந்த மகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். சீமோனுக்கு புத்தி புகட்டினார். அவன் மனசுல நினைச்சான், இவ பாவியா இருக்காளே, இவருக்கு தெரியுமா? இவர் தீர்க்கதரிசினா இவருக்கு தெரியும். அழுதுகிட்டு இருக்கா. பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, இந்த சமுதாயம் என்னை புறக்கணிச்சது ஆண்டவரே, என்ன நேசிச்சு வந்தீங்களே ஆண்டவரே, என்ன நேசிச்சு வந்தீங்களே. பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. பாதங்களை முத்தம் செய்த மரியாள் தன் தலைமயிரால் விலையேறப்பட்ட தன் தலைமயிரை தன் பரிமள தைலத்தை ஊற்றி, பரிமள தைலத்தினால என்ன செஞ்ச, அபிஷேகம் பண்ணி பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேனே, அன்பை எதிர்பார்க்கிற ஆண்டவர். அன்பு இருக்கா? அன்பிலே நடந்து கொள்றோமா? சர்ச்சுக்குள்ள வரோம், பக்கத்தில் வராங்க, கண்டுக்கிடாம போறாங்க. பரலோக ராஜ்யத்தில் இப்படிதான் இருப்பாங்களோ நான் நினைச்சேன். என் பக்கத்தில் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிருக்கும்போது ஒரு குட்டி பாப்பா, ஒரு 7 வயசு 5 வயசு இருக்கும். அதோட ஆக்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதோடைய குட்டி தம்பியை மடியில் வச்சு மடியில் அணைச்சி வச்சுக்கிடுச்சு. அதோடைய சகோதர பாசத்தை பார்த்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அதன் உடனே என் மடியில் உட்கார வச்சேன் அந்த பாப்பாவை. நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல்லுது. ஆமேன் சொல்லு பாப்பா. ஆமேன், அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன் வசனத்தை அதை சொல்லும்போது, பாஸ்டர் சொல்லும்போது வசனம் சொல்லும்போது அது வசனம் வாசிக்குது. பாட்டிகிட்ட இருந்து பக்கத்தில் வசனத்தை பைபிள் எடுத்து வாசித்தது. பைபிள் எடுத்துக்கிடுச்சு.
அதான் சொல்லுது. உடனே பாசமாக மடியில் வச்ச உடனே எனக்கு 7 வயசு, போன வாரம் எனக்கு பர்த்டே அப்படின்னு. ஓகே அப்படின்னு போகும்போது எனக்கு டாட்டா சொல்லிட்டு போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு சின்ன காரியத்தை பார்க்கிறார் ஐயா. அன்போடு நடந்து கொள்கிறோமா? அன்பை காட்டுகிறோமா மற்றவர்களுக்கு? அப்போ பரலோகத்தில் போய் நம்ம யாரையுமே பார்க்க மாட்டோம், அப்படி முகத்தை திருப்பிட்டு போயிடுவோம், அப்படி தானே? ஹல்லேலூயா. பரலோகம் அன்பு மயமான இடம். ஹல்லேலூயா. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். பேரே என்ன தெரியுமா? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அது என் பிதாவின் ராஜ்யம். பொல்லாத இருளின் அதிகாரத்தில் இருந்த என்னையும் உங்களையும் தம்முடைய ரத்தத்தினாலே விடுதலை ஆக்கினார் ஐயா. அப்படியே தூக்கிட்டார் ஐயா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அப்படியே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார். ஹல்லேலூயா. அதனால் என் பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி பவுலையா சொல்றார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு உங்களையும் என்னையும் தகுதியுள்ளவராக்கினார். எப்படியா இது? அவருடைய ரத்தத்தினால கிடைச்சது ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னையும் உங்களையும் தகுதியுள்ளவர்களாக்கினார் ஐயா. எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதை சொல்லி முடிச்சிடறேன். அதை என்னது? என் தலையில் நீ நான் உள்ள வந்தனே, என் தலையில் நீ என்ன பூசினியா? எனக்கு நீ முத்தம் செஞ்சியா? என் கால்களுக்கு தண்ணி கொடுத்தியா? அன்பை எதிர்பார்க்கிற ஆண்டவர் ஐயா. பவுலையார் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி எவுகிறது, என்னை நெருக்கி எவுகிறது. உங்களால் நான் எவ்வளவு குறைவாய் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி எவுகிறது. சத்துருக்களை சிநேகித்த அன்பு, சபிக்கிறவனை ஆசீர்வதித்த அன்பு, பகைக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பு, அந்த அன்பு பரிசுத்த ஆவியினாலே என் இருதயத்திலும் உங்கள் இருதயத்திலும் ஊற்றப்பட்டிருக்கிறது ஐயா. ஆகவே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று தெளிவாக ஆவியானவர் பவுலையா மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். என்னென்ன துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தையும் கேட்டால், சிஸ்டர் பயங்கரமாக நான் துக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுவீங்க. எல்லா துக்கங்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார் ஐயா. நம்முடைய பாடுகளையெல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் மத்தேயுல சொல்லும்போது சொல்கிறார், மெய்யா மத்தேயு 8:17, மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய நோய்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய சாபங்களை கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கும், கலாத்தியர் 3:14 என்று நினைக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்முடைய சாபங்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார். அம்மா அப்பா செஞ்ச பாவ சாபம் அது ஏன் மேலே சுமரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கலாம், அடரே நம்மளை தொடரக்கூடாது. ஹல்லேலூயா. அடரே நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா, இனி நான் சுமக்க தேவையில்லை. முன்னோர்களுக்கு கேன்சர் இருந்திருக்கும், அடரே என் தலைமுறையவோ என்னையவோ தொடக்கூடாதுப்பா, கிருபை செய்யுங்கப்பா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற கர்த்தர், கிருபை செய்ய விரும்புகிற கர்த்தர், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிட்ட கர்த்தர், நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்ட கர்த்தர். ஆண்டவரே இனி ஒரு சாபமும் இராதுன்னு சொன்னீங்களே, வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கு, இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் குடும்பத்தின் நடுவில், என் சபையின் நடுவில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே நீங்க சிங்காசனம் வைங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே.
இதுவரை சத்துரு ஆளுகை செஞ்ச ஆண்டவரே, என் பிள்ளைங்க மேல, என் சபையின் மேல, என் குடும்பத்தின் மேல, என் கணவர் மேல, என் மனைவி மேல ஆண்டவரே உங்க ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல். தி லார்ட் ரெயின்ஸ். அவர் யார்? ராஜரீகம் பண்ணுகிறவர். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், மகிமையை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிற கர்த்தர், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்துகிற கர்த்தர். அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். உன் நிந்தைகளை சுமந்த கர்த்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிந்தையை சுமந்த கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, ஹல்லேலூயா, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். சொன்னது யாரு? கர்த்தரே இதை சொன்னார். The Lord has spoken only. ஹல்லேலூயா. கர்த்தரே அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே சொன்னது யாரு? கர்த்தர். என்னென்ன நிந்தை நீங்க வந்திருக்கீங்களோ தெரியல. பிள்ளை இல்லாம நிந்தையோட இருக்கலாம், இல்ல கல்யாணம் டிலே ஆகலாம், இல்ல கடன் பிரச்சனை, ஏதோ நோயினாலேயோ. ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர், மரண வாசலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த கர்த்தர். உன் நிந்தையா இருக்கிறீங்கள ஜனங்களுக்குள்ள, உன் நிந்தைய நான் பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. 100% முற்றிலும். கர்த்தரே இதை சொன்னார். தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 69 19 20 சொல்கிறாரு. தேவர் வாசிக்கிறீங்களா? தேவரீ என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. சங்கீதம் 69 ஃபுல்லாக வாசித்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். வாசி தம்பி. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? இருதயத்தை பிளக்கிற அளவுக்கு நிந்தையான சொற்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் எவ்வளோ தூரம் நிந்திக்கப்பட்டார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். தூஷிக்கப்பட்டார். அவர் சொல்றார், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. தாடை மயிரை புடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு என் முகத்தை மறைக்கல, உமிழ்நீருக்கு என் முகத்தை மறைக்கல. என் முகத்தை எச்சி துப்பப்படணும். ஆனால் அப்பா எனக்கு பதிலாக அவமானத்தை சிலுவையில் சுமந்தார், நிந்தைகளை சிலுவையிலே சுமந்தார். என் முகம் பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அப்பா முகம் அந்த கேடு அடைந்தது. அவர் பூரண அழகுள்ளவர், பூரண சௌந்தரியம் உள்ளவர். அவர் அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போல இருக்கிறது. அவர் முகம் லீலி புஷ்பங்களை போன்றது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள். அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் பதித்த யானை தந்தத்தை போல இருக்கிறதுன்னு உன்னத பாட்டுல அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பூரண அழகுள்ளவர், பூரண சௌந்தரியம் உள்ளவர், சாரோனின் ரோஜா, பள்ள தாக்குகளின் நீலி புஷ்பம், எனக்காக உங்களுக்காகவும் நிந்தையை சகித்தார். எதற்காக? அவர் எபிரேயர் 12:2 நினைக்கிறேன், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நான் ஒன்னே ஒன்று, அவர்கிட்ட முக்கியமான கேரக்டர் என்ன தெரியுமா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அந்த சூழ்நிலையில் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஐயா, ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. பிலாத்து ஆச்சரியப்படுறாரு, எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சொல்றாங்களே, நம்மளை ஒரு வார்த்தை யாரோ சொல்லிட்டோம்னா பதிலுக்கு பதில் பேசி வாதாடுறோம் இல்லையா? அதையெல்லாம் நீக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய நீதியை நிலைநாட்ட போராட வேண்டாம். யோசேப்பு எந்த முயற்சி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற கர்த்தர், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். கர்த்தராகி தேவன் உங்கள் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் துடைப்பார். உங்கள் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். எலிசபெத், சகரியா எலிசபெத், அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவங்க ஊழியக்கார தம்பதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் ஹல்லேலூயா குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்து வராரு, சீட்டு அவர் பேர்ல உழுது. தேவதூதன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று தரிசனமாகிறாரு. ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு. ஆனால் நம்மளுக்கு என்ன வேண்டுதல், என்னைக்கோ ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்கவே இல்லை, அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டோம், க்ளோஸ் சாப்டர். அப்படிதான் நம்ம எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கேட்கப்பட்டது. எப்பா உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் சாதாரண ஆர்டினரி பேர்சன் கிடையாதுப்பா, எக்ஸ்ட்ராடினரி பேர்சன். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் கர்த்தருக்கு முன்னே நடப்பான். கீழ்ப்படிய பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவான். கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேராய் திருப்புகிற ஒரு எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் கர்த்தருக்கு முன்னே நடப்பான். இப்படி சொல்லும் போது ஓகே லார்ட், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லலை. இதை நான் எதனால் அறிவேன்? என் மனைவி வயது சென்றவள், நானும் கிழவனாய் இருக்கிறேனே அப்படின்னு சொல்றான். நான் யார் நினைச்சேன்? நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தையை நீ நம்பாமல் போனபடியினால் இது நிறைவேறும் வரைக்கும் நீ ஊமையனாய் இருப்பாயின்னு சொல்றார். ஆனா குழந்தை பிறந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வாய் கட்டுகள் என்ன செய்து அவிழ்க்கப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்து பேசினான். அவன் ஒய்ஃப்ட குழந்தை பிறக்குது. யோவான் அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆனா அவங்க சகரியான்னு சொல்லி எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வைக்க போறாங்க. ஆனா அவங்க அப்பாட்ட கேட்போன்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே எழுத்து பலகையை கேட்டு வாங்கி யோவான் எழுதுறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அல்லேலூயா. அவன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்து பேசினான். அந்த யூதேயா தேசத்து மலை நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எலிசபெத் சொன்னாங்க, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். ஹல்லேலூயா. அவள் அயலகத்தார் எல்லாரும், பந்து ஜனங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டார்கள். ஒருவேளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே டிலே பண்றாரா? இந்த வர்த்தமானம் அநேகருக்கு தெரிய வரப்போகுது. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே உன்னை குறித்து என்னென்ன செய்யப்படும் என்று சொல்லப்படும் சொல்லி பிளேயாமின் மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்தார். கர்த்தர் கண்டிப்பாய் ஒரு காரியம் டிலே ஆகுதா, திருமண காரியம் டிலே ஆகுதா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதா இருந்தது. கர்த்தர் தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படிதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். உங்கள் நிந்தையை நீக்க போகிறார். மகளே, மகனே, இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல.
என் ஃப்ரெண்டு ஜோமணி அனாயிட்டிங்கில் நிரம்பி ஜோமணி இன்னைக்கு அவன் பயங்கரமாக அனாயிட்டிங்கில் நிரம்பி அவன் ஜோமணி அனுப்பிவிட்டான். கர்த்தருடைய கிருபை எல்லாம் கிருபை. ஜெபிக்கிறவர்களுக்கு பங்கு உண்டு, பிரசங்கம் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லை. யாரார் ஜெபிக்கிறீங்களோ அதில் பிரதிபலன் அவர்களுக்கும் உண்டு. கர்த்தர் எல்லாருக்கும் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லிதான் அனுப்புனா. எஜமான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நீ ஆயத்தமாக இருக்கணும். மாஸ்டர் நீ வேலைக்காரி மறந்துடாத அப்படின்னு சொல்லி. நான் தான் சில காரியங்களை கொஞ்சம் டிலே பண்ணுறேன். என்ன நான் திருத்த வேண்டியது இருக்குது, ரொம்ப திருந்தணும். என்னிலே மாற்றம் உண்டாக வேண்டும். ஃபர்ஸ்ட் என் குடும்பத்தில் அடுத்த மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. தெபோராளே நீ இஸ்ரவேலின் தாயாக எழும்ப வேண்டும். மோசே நீ குடும்பத்தில் ஒரு மோசேயாய் நீ எழும்ப வேண்டும். நீ ஒரு யோசுவாவாய் எழும்ப வேண்டும். நீ கொர்நேலியுவாய் எழும்ப வேண்டும். ஒரு தானியேலாய் எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக நீ எழும்பி பிரகாசி. கர்த்தருக்காக அவன் சவுல் சொன்னான் அல்லவா, நம்ம தாவீதை பார்த்து, சத்துருக்களின் வாயிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும் ஐயா. என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. வாழ்த்தி விட்டு போயிட்டான் ஐயா. நம்ம எதிராளிகள் வருவாங்க, நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சத்துருக்கள் இடத்துலேருந்து ஆசீர்வாதம் வரும், பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணம் வரும், பலவான் இடத்துலேருந்து மதுரம் வரும். ஹல்லேலூயா. எதிராளிகளும் வாழ்த்தும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படும் பொழுது ஞானமான் செய்வானா, ஞானமான் நடப்பானா, அவன் பேர் மிகவும் கனம் பெற்றதுன்னு இருக்கு. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. சேனைகளில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எதிராளிகள் அவனை கனம் பண்ணாங்க. அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எலிசபெத்தின் வாழ்க்கையில் இருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கி போட்டார். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் நீக்கி போட இன்று சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் அயலகத்தார், உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களோடு கூட சந்தோஷப்பட போறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்தபடியாக ஒன்னே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீ சர்ச்சில் வந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு நிந்தை. நான் ஆபிரகாமின் குமாரத்தி, சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம ஒரு சின்ன கஷ்டனால என்ன செய்ய மாட்டோம், சர்ச்சுக்கு வரமாட்டோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்தாங்க. ஏசப்பாவை கண்கள் அவங்க நோக்கி பார்த்தது. கர்த்தர் என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் வர சொல்லி அவங்க மேலே தன்னுடைய கரத்தை வைத்தார். கிட்ட வந்தார். கிட்ட வந்து அவன் மேலே கைகளை வைத்தார். மகளே, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஒரு வார்த்தை தான். கர்த்தர் அந்த எவ்வளவு நிமிரக்கூடாத கூலியாய் இருந்தால் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு தொடுதல். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் தொட போகிறார், வார்த்தையினால் தொட போகிறார். மகளே, நீ உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். உன் சொந்தக்காரங்க முன்னாடி கூனி குறுகின நிலைமையில வந்திருக்கிறாயோ, எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் வந்திருக்கிறாயோ, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வசனம் சொல்கிறது, எதிராளிகளின் வாயை கர்த்தர் அடைத்தார். மாயக்காரனே, ஆண்டவர் அழைத்தார். என்ன ஓய்வு நாள சொஸ்தமாக்க கூடாதோ? ஏன் ஓய்வு நாள்ல ஒரு ஆடோ மாடோ கழுதையோ நீ காந்தலேருந்து அவிழ்த்து கொண்டு தண்ணி காட்டுறதுக்கு அவிழ்த்து கொண்டு வரமாட்டியோ? அவர் அப்படி சொன்ன பொழுது அவரை விரோதித்தவர்கள் அனைவரும் வெட்கப்பட்டார்கள். உன் எதிராளிகளுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உன் மீதில உன் கிரீடம் பூக்கும். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். நீதிமானை பகைக்கிற யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஒருவனும் தீர்க்க முடியாதியா. அவரே என் வலது பாரிசத்தில் இருக்கிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆவியானவர் இரக்கம் செய்வாராக. ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய்
இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார், உன்னை அடிகள் பட்டார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Thank you Lord. தினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்று குறையாதது, இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்று குறையாதது. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே தாவி ஓடி வா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொல்லவா தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா, இயேசு கிறிஸ்து நன்பு என்றும் அது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்று குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் ஆமென். ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர் ஞாபகம் ஊட்டுகிறார். பவுலையா சொன்ன வார்த்தை, சரி நான் உன் நிந்தையெல்லாம் சுமந்துட்டேன், உன் நிந்தையை முற்றிலும் பூமியில் இராதபடி நீக்கி விடுவேன். கரெக்ட், ஓகே. நீ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறாய், எல்லாம் நடக்கும். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை சகிக்க உன்னை நீ இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிப்பாயா? பவுலையா சொன்னார், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் பலவீனங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனையோ பேர் அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செஞ்சாங்க. பவுலையா போயிடாதீங்க, எருசலேமில் பயங்கர உங்களுக்கு பாடுகள் இருக்குதே. ஆனால் பவுலையா என்ன சொன்னார் தெரியுமா? பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனாலும் நான் என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடே முடிக்கணும், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன். அந்தபடியே அவர் வேண்டிக் கொண்டார். தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்களுக்காக 3 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன் 14 இயர்ஸ் கழிச்சு சொல்றாரு. நம்மனா ஒரு ஆவிக்குரிய தரிசனம்னா நம்ம உடனே பெருமையாக சொல்லிடுறோம். ஆனால் அவர் 14 இயர்ஸ் கழித்து சொன்னார். அதுவும் அவர் சொல்கிறார், தன்னையேன்னு சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ அதை நான் அறியேன், கர்த்தர் அறிவார். நான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு உண்டான மேன்மை நிமித்தம் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறதுன்னு சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு முட்களை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது என்னை நானே உயர்த்தாத படிக்கு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் மனத்தாழ்மையாக நடக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார் ஐயா, எதிர்பார்க்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு கர்த்தர் தம்மை தாமே தாழ்த்துகிறார். அவர் தான் படைத்தவர். வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு தம்மை தாமே தாழ்த்துகிறார்.
ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறக்கக்கூடாதுப்பா. கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை சுமக்க, பாடுகளை சுமக்க ஒப்பு கொடுப்போமா? அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று ஆவியானவர் சொல்கிறார். அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் நானும் பங்காளி. அப்படி என்றால் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கும் நீங்களும் நானும் பங்காளி. ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளுக்கு சாட்சி. கிறிஸ்து இயேசுவினுடைய வசனத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்லி பவுலையா சொன்னார். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். எப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனமான நேரத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எங்கெல்லாம் பலவீனம் நீ நினைக்கிறியோ அந்த இடத்துல என் பலத்தினால இடை கட்டுவேன். எல்லாருடைய கண்களுக்கு உன்னை நான் மறைப்பேன். குனிந்து தூக்கி நீரை பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறாங்கன்னா அது அவருடைய காருண்யம் என்கிறத ஒரு நாள் நம்ம மறந்துடவே கூடாது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இங்கே வந்திருக்கிற உம்முடைய தாசர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அருமையான குருவானவர் குடும்பம், உடைய பிள்ளைகள் குடும்பம், உதவி குருவானவர், மூப்பர்கள், சபை ஊழியர் குடும்பம், எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பம், அடியாளி குடும்பம் எல்லாரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. உடைய கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தையையும் கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் முற்றிலும் நீக்கிவிட போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. எலிசபெத் அம்மா சொன்னாங்களே, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார். ஆண்டவரே, எல்லா நிந்தைகளையும் பிள்ளைகளை விட்டு நீர் அகற்றி போட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வடத்திலே நீங்க சொன்னீங்க, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரணும். எந்தெந்த இடத்துல உங்க பிள்ளைங்க தலை குனிஞ்சு நின்னாங்களோ அதே இடத்துல ஆண்டவரே உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தன்னு ஆண்டவரே, இந்த சத்தம், வார்த்தைகளின் சத்தம் ரெண்டு காதுகளையும் தொனிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய அன்றைய குருவானவர் குடும்பத்திற்காக கூட நான் ஜெபிக்கிறேன். அவருடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். அவருடைய அன்பு மனைவி 2 கண்மணி குழந்தைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரையெல்லாம் உடைய துருத்தியில் வைத்திருக்கிறேன். அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களே, சீக்கிரத்திலே ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. சொந்த இடத்துல ஆண்டவரே வேலை பார்க்க ஆண்டவரே சீக்கிரத்தில் அலைச்சல்களை மாற்ற போகிறீர் ஆண்டவரே. இவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போறீங்க. சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்த போறீங்கப்பா. அப்படியே ஒவ்வொருவர் குடும்பத்திலும் நீங்க பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்காய் நாங்கள் நிந்தைகளை சகிக்க எங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நித்திய கிருபையுடன் இறங்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சத்திய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனிடத்தில் வருகின்ற ஒருவனையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில தடையாய் காணப்படுகிற எல்லா குறைகளை நாம் எடுத்து போட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இன்னும் அதிகமாக வந்தடையத்தக்கதான நல்ல கிருபைகளை தேவன் நமக்கு இன்னும் அதிகமாய் தந்துள்ளபடியாக எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக கொடான ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேலையை தோப்பனே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற வண்ணமாய் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் எங்களையும் ஆவியினர் தாமே தயவாய் அங்கிருந்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும். 1000 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு நீர் கிருபை தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலேயும் கூட தோப்பனே
கேட்டதான நம்முடைய சத்திய வார்த்தைக்காக கொடானபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய தம்முடைய மன்னாவை தந்து நீர்தாமே எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் எங்களை நிரப்பினதற்காக கொடானபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய உயிர்மீட்சியை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய எழுப்புதலை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவர்தாமே கிருபை தந்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய பாவங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அனைத்தையும் தயவாய் இறங்கி நீர் மன்னித்தருள வேண்டுமாறு நாங்கள் தாழ்மையோடு கூட மன்றாடுகிறோம். இடத்துல வந்ததான பலவீனமாயிருந்த பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்த நல்ல விடுதலைக்காக, சுகத்திற்காக கொடானபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய கவலைகளை மாற்றி இருக்கிறேன், கண்ணீர்களை துடைத்து போட்டிருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படுகிற எல்லா குறைகளை கர்த்தர் எடுத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். 2 நாளாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவருச்சும் போல் இருக்கும் என்று சொல்லி திருவிழம் பற்றின ஆண்டவர் தாமே பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காத்திருப்பதை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நன்மையானவைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை அருள வேண்டுமாறு நாங்கள் தாழ்மையோடு கூட மன்றாடுகிறோம். உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதான நம்முடைய தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அடியாளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த 3 நாட்களாக மத்தியிலே வந்து உடைய ஊழியத்தை நிறைவேற்றினால பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான சாருக்காய் ஸ்தோத்திரம், நீரை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்திருக்கிற தம்முடைய ஆசிரியர் பணிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய அவர்கள் போகும்போது வரும்பொழுதும் கர்த்தர் கூடவே இருந்து நீ வழியிடத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையானவர்கள் துணிவியருக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நல்ல கிருபைகளுக்காய் கொடானபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற அபிஷேகத்திற்காக, விசுவாசத்திற்காக நன்றி உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஊழியத்தின் பாதைகளை கர்த்தர் தாமே வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய ஆண்டவர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா ஆவிக்குரிய நன்மைகளை, உலக ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் குடும்பமாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ள துயாவியானவர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. எனக்கு ஒரு ஊழிய சேவாளர் கனப்படுத்துவார் என்கிற வேத வசனத்தின் மூலமாக கனப்படுத்தின பிள்ளைகளை ஆண்டவர் தாமே கனப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதே பெரிய காரியங்களை செய்யும். இந்த வேளையிலேயும் கூட கடந்து வந்தால் திருச்செம்பலை ஒவ்வொருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரோடு கூட உடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். தம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் சுவாமி. இனிமதியுமாக உமக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்க பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் தாமே நீ மாற்றிவிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இரவுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இரவின் பயன்களுக்கு, தீமையான காரியங்களுக்கும், கெட்ட கனவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஐந்து பாறுதலை தாரும். விசித்தமான புதிய நாளை கண்டு ஸ்தோத்திரித்து நல்ல கடமைகளை உற்சாகமாய் நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை அருளுவீராக. எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய இப்போதைக்கும் இருப்பதாக. துதி கனம் மகிமையோ உமக்கு, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கு, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ உமக்கு, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கு, ஓ நீரே ராஜாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போக கடவோம்.